World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வணக்கம் ஆன்லைன் வகுப்பு. இந்த மாத தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 16 வகையான தோஷங்களும் அதற்குரிய நிவர்த்தி பரிகாரங்களும் அப்படிங்கிற வகுப்பு நம்ம வந்து இந்த மாதம் எடுக்க போகிறோம். 12/7/2026 அன்று மாலை 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். வகுப்பு கட்டணம் வந்து 500 ரூபாய் தான். இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகம் எல்லாத்துக்குமே ஒரு செயல் நடைபெறல, ஒரு வீடு கட்டணும், ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு குழந்தை படிப்பு தடைப்படுது அப்படிங்கும்போது ஒரு ஜோதிடரிடம் போய் நீங்கள் கேட்பீங்க, என்ன பிரச்சனை எங்கள் ஜாதகத்தில், எதனால் எங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் வருது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ பொதுவாகவே சில தடைகள், கல்வினா இப்போ ஒரு 4ஆம் பாவம் கேட்டுருச்சு, படிப்புக்குரிய கிரகமான புதனோ குருவோ உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர் சொல்லுவான். திருமணம் தடைனா ஒரு செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப தோஷம், சர்பதோஷம், மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது, அதனால் தடை ஏற்படுது, அதுக்கான நிவர்த்தி பரிகாரங்கள் செய்யுங்கம்பாங்க. குழந்தை பேர் இல்லைன்னா புத்திர ஸ்தானத்தை பார்ப்போம், புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய தடைகள், பங்காளி சண்டைகள் வருது, உறவுகளில் சிக்கல்கள் வருதுன்னா பித்ரு தோஷம் இருக்கா, மாத்திரு தோஷம் இருக்கா, இந்த மாதிரி பார்ப்போம். அப்போ இந்த தோஷங்கள் அப்படிங்கிற விஷயம் என்னென்ன இருக்குது, அதுக்கான நிவர்த்தி விஷயங்கள் என்னங்கிறத இந்த வகுப்பில் பார்க்குறோம். பொதுவாகவே தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை தாமதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் தோஷம். தோஷங்கிறதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகார முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஒரு விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம ஜோதிடத்தில். அப்போ தோஷம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நாம் முற்பிறவில் செய்த பலாபலன்களுக்கு அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிறவியில் புண்ணிய பலன் பாவ பலன்களை அனுபவிக்கிறோம். இப்போ தோஷம் அப்படிங்கிறது வந்து தடைகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? தடை, தாமதம், ஒரு செயலில் வந்து நமக்கு திருப்தியின்மை, ஒரு குடும்ப ஒற்றுமையின்மை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தோஷங்களால் ஏற்படுது. அப்போ முன்னோர்கள் செய்த செயல்கள் அல்லது நாம் முற்பிறவியில் செய்த செயல்களால் ஏற்படக்கூடிய வினைகள், கர்ம வினைகள் தான் தோஷங்களை ஏற்படுத்துது. அப்போது இதில் வந்து தோஷம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து 16 வகையான தோஷங்களை வகைப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது 16 வகைனாலும் நிறைய வகைகள் இருக்குது. 64 வகையான, ஒவ்வொரு தோஷத்துலேயும் பிரிவுகள் இருக்குது. அதில் 64 வகையான தோஷங்கள் வந்து முக்கியமாக குறிப்பிடப்படுறது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ வந்து சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 16 வகைகள். அதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் மாத்ரு தோஷம், அதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம், அதுக்கப்புறம் புத்திர தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், செவ்வாய், அப்போ கிரகங்களால் ஏற்படக்கூடியது சூரிய தோஷம், சந்திர தோஷம், செவ்வாய் தோஷம், மங்கள தோஷம், குஜ தோஷம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது புதன் தோஷம், குரு தோஷம், சுக்கிர தோஷம், சனி தோஷம், அடுத்தது ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போது இன்னும் நிறைய தோஷங்கள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒரு தோஷம் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நம்ம பித்ரு தோஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த பித்ரு தோஷம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கு சரியான முறையில் ஒரு தர்ப்பணங்கள் செய்யாதது, முன்னோர்கள்கிட்ட ஒரு நம்ம சரியான முறையில் அணுகுமுறையில் இல்லாதது, அவர்களை நிந்தித்தது, அவர்களுக்கு சரியான செயலை செய்ய அவமரியாதை செய்தது, அந்த மாதிரி இருக்கும். சூரியனால் ஏற்படக்கூடியது, 9ஆம் பாவம் கெட்டிருந்தால் ஏற்படக்கூடியதுன்னு நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது. மாத்திரு தோஷம் அப்படின்னா தாய் வழி கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, தாய் வழியில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா குரு சாபத்தால் ஏற்படக்கூடியது, குரு சனி இருக்கிறது, அதே மாதிரி ஒரு குருவை நிந்தனை செய்தல், குருவை அவமரியாதை செய்தல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 16 வகையான தோஷங்கள் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தோஷங்கள் ஏற்படுத்தும் விளைவுகள் தான் என்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். டாபிக் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தோஷங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தது அந்த தோஷங்கள் என்ன வகை அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். 16 வகை தோஷங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது தோஷங்கள் ஏற்படுத்தும் விளைவுகள் அப்படிங்கிறோம். ஒரு தோஷம் அப்படின்றது வந்து இருந்தால் அது வந்து எவ்வாறு நமக்கு அந்த ஜாதகத்தில் விளைவு ஏற்படுத்துது அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ பித்ரு தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பித்ரு தோஷம் இருக்கும்போது கண்டிப்பாக
ஒரு பாவம் 9ஆம் பாவம் முன்னோர்களை சொல்லக்கூடியது, பித்ரு சொல்லக்கூடியது, அப்பாவை சொல்லக்கூடியது தந்தை. அப்போ அந்த தந்தையால் மனக்கஷ்டங்கள், தந்தையால் போராட்டங்கள், இல்லை அந்த பாவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், நம்மளுடைய கௌரவம், சுயமரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காம நிறைய சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடியது இந்த பித்ருதோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு என்னென்னா குரு சாப தோஷம், ஒரு உயிரை கொன்றதுக்கானது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் பசுவை கொண்டிருப்போம், நமக்கே அது தெரியாது இல்லையா? அப்போ அதனால் ஏற்படக்கூடியது. இப்போ என்னாகும், குரு சாபம் ஏற்பட்டால், பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் எந்த விதத்துலேயும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியாது. அவரோட அடுத்த சந்ததியும் பாதிக்கும், அவருக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ சனி தோஷம்னு எடுத்துக்கோங்க. சனி தோஷம் வந்து இப்போ காலதாமத திருமணத்தை கொடுப்பாரு, தொழில் தடையை கொடுப்பாரு. சனி சந்திரன்னா புணர்ப்பு தோஷம், அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து ஒரு பெண்ணுக்கே இருக்குன்னா, ஒரு 7ஆம் இடத்துல இருக்குது, ஒரு 4ஆம் இடத்துல இருக்குன்னா இல்வாழ்க்கை சோங்கல் அப்படிங்கிறது பிரச்சனையை கொடுக்கும். அதேமாதிரி 2ஆம் இடத்துல சனிச்சந்திரன் அப்படின்னா பொருளாதார தடைகள், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல். 12ஆம் இடத்துல இருக்குன்னா ஊர் விட்டு ஊர் போகிறது, தலைமறைவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்படும். அப்போ இந்த கிரகச்சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் உண்டு. அப்போ அந்த தோஷங்கள் என்னென்ன தடைகளை ஏற்படுத்துங்கிற விஷயம், அதுக்கான பலன்கள், அதுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை நீக்குவதற்கான பரிகாரங்கள் தான் என்ன அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு பித்ருதோஷம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம எல்லாரும் சொல்லப்படுறது ராமேஸ்வர ஸ்தலத்தில் போய் பித்ருதோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறாங்க, திலஹோமம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. திருவள்ளம் பரசுராம சேஸ்திரத்தில் போய் நம்ம வந்து ஐதீக முறைப்படி நம்ம வந்து பிதுர் தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. மாத்திரு தோஷத்துக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறோம். இப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா திருவிடை மருதூர் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும். இப்போ தோஷம் அப்படின்னா திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற ஸ்தலங்கள் இருக்குது. இப்போ ராகுக்கு எதுனா திருப்பாம்புரம் அப்படிங்கிறது, காலகஸ்தி, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தோஷங்களுக்கும் நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் உண்டு, ஆலய வழிபாடுகள் உண்டு. அந்த ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது எப்படி போகணும், எந்த நாட்களில் போகணும், எந்த நேரத்தில் போகணும், எப்படியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறது தான் இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஹோமம். இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது ஒரு ஹோமம். ஹோமம் அப்படிங்கிறது நெருப்பில் நம்ம வந்து பல விதமான பொருட்களை ஆಹುதி பண்ணும்போது அந்த பித்ருக்காக செய்யப்படுறதாகட்டும், ஒரு கிரகத்துக்காக செய்யப்படுறதாகட்டும், அந்த ஆன்மாக்கள் வந்து மகிழ்ச்சி அடையும், அந்த கிரகங்கள் மகிழ்ச்சி அடையும். ஒவ்வொரு ஹோமத்திலையும் இடக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு வேல்யூ உண்டு. ஒரு சமித்துக்கு ஒரு வேல்யூ. ஒரு நெய் விடுறோம், ஒரு தேன் விடுறோம் அப்படின்னா, இப்போ புத்திரதோஷம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தேனை வந்து ஹோமத்தில் போடும்போது அந்த தேனில் சில பொருட்கள் நம்ம சேர்த்தி போடும்போது புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்போ புத்திரதோஷத்துக்கு அதை செய்யலாம் நம்ம. அதே மாதிரி பித்ருதோஷம் அப்படிங்கும்போது திலஹோமம் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். சனிக்கு வந்து சனி பிரீத்தி செய்யலாம், ராகுக்கு எது பிரீத்தி செய்யலாம். இந்த மாதிரி ஹோமங்களில் வந்து 64 வகையான ஹோமங்கள் உண்டு. அந்த ஹோமங்கள்லாம் செய்ய செய்ய நமக்கு என்ன வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறோம். இப்போ இந்த தோஷங்களால் ஏற்படக்கூடியது தடை தாமதங்களாலும் கண் திருஷ்டிகள் ஏற்படும். சில நேரங்களில் சில கிரக சேர்க்கைகள் இந்த தோஷ பாதிப்பினால் ஏவல் பிள்ளை சூனியத்தில் மாட்டிக்கிறோம், நாமளே உண்மத்த நிலையில் இருப்போம். நிறைய சங்கடங்கள். ஒரு மனிதன் முடிவெடுத்து அவன் வாழ்க்கையில் செயல்பட முடியாமல் போகக்கான காரணங்களாக இருக்கும். அப்போ இந்த ஹோமங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து சிறப்பு அப்படிங்கிறது. என்னென்ன வகையான ஹோமங்கள், என்னென்ன நேரத்தில் பண்ணணும், என்னென்ன தோஷங்களுக்கு என்னென்ன ஹோமங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமாக ஒரு வாழ்வியல் பரிகாரம், இப்போ சனி கிரகத்தினால் பாதிக்கப்படுறோம், சனி தோஷம் ஏற்படுதுன்னா நம்மளுடைய மூதாதையர்களை வந்து வணங்கணும். வயதானவர்கள், கண் பார்வையற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்களை வந்து நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு சேவைகள் செய்யணும். இப்போ ராகுக்கு எதுனா முன்னோர்கள் வழிபாடு, செவ்வாய் அப்படிங்கும்போது சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை, அதே மாதிரி மருத்துவ உதவிகள். இந்த மாதிரி கிரகதோஷங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதற்கேற்ற காரகத்துவமான உயிர்களுக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்தல் அப்படிங்கிறது வந்து வாழ்வியல் பரிகாரம்.
பித்ருதோஷம் அப்படின்னா முன்னோர் வழிபாடு, முன்னோர்களை மதித்து வணங்குதல் அப்படிங்கிறது. இப்போ பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ குருவை வணங்குதல், குருவுக்கான பரிகாரங்கள் செய்தல். நம்ம எப்போவோ செய்த சாபங்கள் அப்படிங்கும்போது பசுவை பராமரித்தல், இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் உண்டு. அதுலேயும் பல்வேறு விதமான வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம இந்த வகுப்பில் சொல்லித்தர போகிறோம். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தான தர்ம பரிகாரங்கள். என்னதான் நாம் ஆலய வழிபாடு செஞ்சு ஹோமங்கள் செஞ்சு ஒரு வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றினாலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவோம். பொதுவாகவே எந்த ஒரு தோஷத்தையும் நீக்குபவர் குருன்னு சொல்லுவோம். அந்த குரு காலபுருஷ தத்துவத்தில் தர்ம ராசியில் முதல்ல ஆட்சி செய்கிறார். அப்போது தான தர்மங்கள் அப்படிங்கிற பாவமே 9ஆம் பாவம். எல்லாத்துக்கும் நம்ம புண்ணியத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய பாவமும் நமக்கு 9ஆம் பாவம். அப்போ தான தர்மங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் செய்கிறோமோ அப்போ நமக்கு அது சக்ஸஸ் ஆகும். உதாரணமாக ஒருத்தங்களுக்கு குரு தோஷம் அல்லது புதன் தோஷம் வருதுன்னா கல்வி தானம் செய்யலாம். இப்போது ஒரு சூரியனால் தோஷம் ஏற்படுது, செவ்வாயால் தோஷம் ஏற்படுது, ராகுவால் தோஷம் ஏற்படுதுன்னா மருத்துவ உதவிகள் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரனால் அப்படிங்கும்போது உணவு தானம், அன்னதானம், நீர் தானம் அப்படின்னு இப்போ கிரக தோஷங்களுக்கு நிறைய தான தர்மங்கள் இருக்குது. மற்ற தோஷங்களுக்கும் தான தர்மங்கள் 64 வகையான தோஷங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் தான தர்மங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது 16 வகைனாலும் ஒரு மனையிலேயே நம்ம குடியிருக்கிற வீட்டிலேயே நமக்கு ஒரு 15 வகையான தோஷங்கள் உண்டு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே 6 விதமான தோஷங்களை கொண்டுள்ளது. புத்திர தோஷத்துலேயே 14 வகையான புத்திர தோஷங்கள் உண்டு. அப்போ இதுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதுக்கான நிவர்த்திகள் நடக்கும் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது தாந்திரீகம் அப்படிங்கிறது. தாந்திரீகம் அப்படிங்கிறது தந்திர முறைகள். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரகங்களை வசப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து தோஷங்களுமே ஏதோ ஒரு கிரக சேர்க்கையாலேயோ அல்லது கிரக பாதிப்பாலேயோ அல்லது ஒரு பாவத்தின் பாதிப்பாலேயோ அல்லது ஒரு நட்சத்திரத்தின் பாதிப்பாலேயோ ஏற்படும். அப்போ அந்த கிரகத்துக்கான விஷயம், அந்த பாவத்துக்கான விஷயம், அந்த நட்சத்திரத்துக்கான விஷயங்கள், காரகத்துவ உயிர், உடல், பொருள் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த தாந்திரீக மெத்தடில் நம்ம அந்த விஷயங்களை தந்திரமாக கையாளும் போது நமக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த தாந்திரீக முறைகள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த 16 வகையான தோஷங்களில் என்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களின் முன்னேற்றங்கள் தடைகள் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது. இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய 16 வகையான தோஷங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம். பித்ரு தோஷம் முன்னோர்களின் சாபம் அல்லது அவர்களின் கடன் தீர்க்கப்படாமல் ஏற்படும் பாதிப்பு அப்படின்றோம். என்ன முன்னோர்கள் கடன் அப்படிங்கிறது என்ன? அவர்களுக்கு நாம் அவருடைய கடமைகளை செஞ்சுருக்க மாட்டோம், அவர்களும் அவர்களுடைய முன்னோர்களுக்கு எந்த கடமைகளையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, அல்லது அவர்களிடம் நாம் அன்பாக அனுசரணையாக நடந்திருக்க மாட்டோம், அதனால் ஏற்படக்கூடியது. அப்போ அந்த பாதிப்பு எங்கே ஏற்படும் நமக்குன்னா 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தை நம்மளுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். நம்ம ஜாதகத்தில் சூரியன் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ சூரியன் பாதிப்பு ஏற்படுத்த ஜாதகரால் ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியாது, ஒரு தலைமை பண்பில் இருக்க முடியாது, ஒரு கௌரவமாக வாழ முடியாது, ஒரு அரசாங்க உதவிகள் கிடைக்காது, ஒரு இடத்துல செல்லும்போது மதிப்பு மரியாதை கிடைக்காது. அப்போ அதுக்கான நிவர்த்தி விஷயங்கள் நம்ம செய்யணும். அடுத்தது புத்திரதோஷம். புத்திரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாதது அப்படிங்கிறது நிறையா பேர் எடுத்துக்கிறோம். ஆனால் புத்திரதோஷங்கிறது குழந்தை பேர் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, புத்திர சோகம்னு சொல்லக்கூடியது. இப்போ தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகளே இல்லாமல் புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணி குழந்தைகள் பிறந்தாங்க. இருந்தாலுமே அவர் தன்னுடைய குழந்தைகளோட வாழ முடியலை. அந்த தோஷம் அவருக்கு பாதிக்கப்பட்டது, முறையான தீர்வுகள் இல்லாதனால பாதிக்கப்பட்டதுங்கிறோம். எவ்வளவோ குழந்தைகள் பாலரிஷ்ட தோஷத்தால் இறந்துருது, பிறந்த இறக்குது, 8 மாதம் கருவாக அழிஞ்சிருது. இந்த புத்திர தோஷத்தில் மட்டும் 14 வகையான புத்திர தோஷங்கள் உண்டு. கிரகங்களால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷம், சாபங்களால் ஏற்படக்கூடியது, செய்த பாவங்களால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷம் இருக்குது. இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது காலசர்ப தோஷம். பொதுவாகவே நம்ம ஒரு திருமணத்துக்கு ஒரு ஜாதகரை அணுகும் போதே முதல்ல கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம் இருக்கா, காலசர்ப தோஷம் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ காலசர்ப தோஷமாக இருந்தால் அந்த ராகு கேது பிடிக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் போகும். ஒருவேளை லக்னம் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் செயல்பட முடியாது, அவருடைய குடும்பம், அவருடைய வருமானங்கள் பாதிக்கப்படும், எதிர்ப்பாளரிடத்தில் பழகும்போது தடைகள் ஏற்படும், சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்பு இல்லாமல் போகும். அப்போ இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி என்ன அப்படிங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது யோகமாக தோஷமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம்ங்கிறது மெயினாக பாதிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க லக்னம் 2ஆம் இடத்துல மட்டும் கிரகங்கள் ராகு கேது இருந்தால் பாதிப்புங்கிறாங்க. சர்ப்பதோஷத்தை பொறுத்தளவு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடத்துலனாவே ஒரு மனிதனோட வாழ்க்கை டோட்டலாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த சர்ப்பதோஷத்துக்கான நிவர்த்திகள் என்ன, அந்த சர்ப்பதோஷம் கொடுக்கும் பலன்கள் என்ன மற்றும் பாதிப்பு என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நிவர்த்தி விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, நாக தேவதைகளை வந்து, அதாவது நாக சர்ப்பங்களை வந்து நம்ம அழிக்கிறது, புற்றுக்களை அழிக்கிறது, அதுகளால் அதை நம்ம வந்து ஒரு இடத்துல கொண்டு போடுறோம் அப்படிங்கும்போது ஏற்படக்கூடிய சாபங்கள் தான். அதுக்கு என்ன நிவர்த்தின்றது பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து மாத்திரு தோஷம். மாத்திரு தோஷங்கிறது வந்து தாயோட சாபம் அப்படிங்கிறோம். எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு சாபம் கொடுப்பாங்களா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். எத்தனையோ வீடுகளில் தாயாருக்கும் குழந்தைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனையாகுது. நம்ம தாய்னா நம்ம இந்த பிறப்பில் இருக்கிற தாய் மட்டும் இல்லாமல் தாய் வர்க்கத்தினால் சாபங்கள் ஏற்படுறது. பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாவே அல்லது அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்தாவே தாய் வழி கர்மாவை கொண்டு பிறந்திருக்கும், கண்டிப்பாக சாபத்தை இருக்கும். இந்த மாதிரி தாய் மூலமாக ஏற்படுறது, தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஏற்படுறது தான் இந்த மாத்திரு தோஷங்கிறது. சந்திரன் ராகு, சந்திரன் மாந்தி, சந்திரன் கேது, அப்போ சந்திரன் நீச்சமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த தாய் வழி தோஷங்கள் ஏற்படுது, மாத்திரு தோஷம். இதுக்கான நிவர்த்திகள் என்னங்கிறது இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பித்ருஹத்தி தோஷம் அப்படிங்கிறது. பித்ருஹத்தி தோஷம்னா, பித்ரு அப்படின்னாவே முதல்ல முன்னோர்கள், இங்கே தந்தைக்கு நம்ம ஏதேனும் நிந்தனைகள் செய்திருந்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது தான் அந்த பித்ருகத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷத்தை விட பயங்கரமாக பாதிக்கப்படுறதுங்கிறது பித்ருகத்தி தோஷம். சூரியன் ராகு, சூரியன் கேது, சூரியன் மாந்தி, சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிறது. அப்போ வந்து பித்ருக்களால் நம்ம தந்தையாலேயே நம்ம தண்டனைக்கு ஆளாகிறது, அல்லது தந்தையை விட்டு பிரிஞ்சு செல்வது, தந்தையோட சொத்துக்கள் நமக்கு அனுபவிக்க முடியாமல் போகிறது எல்லாமே இந்த பித்ருகத்தி தோஷத்தால் இருந்து தந்தைக்கு சரியான முறையில் கடமைகள் செய்யாதது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பித்ருகத்தி தோஷம், அதுக்கான நிவர்த்தி பரிகாரங்கள் என்னென்னு வகுப்பில் பார்க்க போகிறோம். அடுத்தது குரு சாப தோஷம் அல்லது பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது. பொதுவாகவே குரு சனி சேர்ந்தால் பிரம்மஹத்தி தோஷம் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே அந்த தோஷம் ஏற்படுமானா கிடையாது. அது என்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் மட்டும் அந்த தோஷம் வரும். அந்த தோஷத்தால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத வந்து வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, குருவிடம் அவமரியாதாக நடந்த செயலால் ஏற்படக்கூடியது. குரு சாபம் அப்படிங்கிறது பசுவை கொன்றதால் ஏற்படக்கூடியது. பல பெண்களை துன்புறுத்தலால் ஏற்படக்கூடியது. அதாவது தேவ மங்கைகளால் நம்ம வந்து சாபம் பெறுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது யாருக்கு எந்த இடத்துல இருக்குது, என்ன கிரக சேர்க்கையில் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அந்தணர்களுக்கு செய்த பாவங்களும் அதில் சொல்ல போகிறோம். அடுத்தது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது. மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், செவ்வாய் ராகு இருக்குது, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது, அந்த இடத்துல சனி சந்திரன் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கப்படும். முக்கியமாக அதுக்கு வந்து செவ்வாயை மட்டும் எடுத்துப்பாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது எப்படி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அது எப்படி வந்து நிவர்த்தி செய்யணுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிரகங்களால் ஏற்படக்கூடியது அப்படின்னா, சூரியன் முதல் கேது வரை அனைத்து கிரகங்களுமே நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். எல்லா கிரகத்திலிடும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எல்லா பாவத்திலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அப்போ சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்னா, சூரியன் பாதித்தா ஒரு மனிதனுக்கு வந்து தலைமை பண்பு இருக்காது, கௌரவம் இருக்காது, அந்தஸ்து இருக்காது. முதல்ல ஜாதகர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார், ஜாதகர் வந்து ஒரு ஸ்டேபிளான மனநிலையில் இருக்க மாட்டார், முடிவெடுக்கிறதுல வந்து தடுமாற்றங்கள் வரும், அவருக்கு மனநிலை பாதிப்புகள் உண்டாகும், அவருடைய தலைமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், சமுதாயத்தில் நிறையா விஷயங்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ சூரியன் நீச்சம் மாறுறது வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி, காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் இடம். அப்போ சூரியன் பாதிப்புக்குள்ளாச்சுன்னா சமுதாயத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமைகள் ஏற்படுங்கிறது. இப்போ இதனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் என்ன, அந்த பாதிப்புலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறது நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோம். அடுத்தது சந்திர தோஷம் அப்படிங்கிறது. சந்திர தோஷம் அப்படின்னாவே சந்திரனால் ஏற்படக்கூடிய இழப்புன்னு பார்த்தாவே முதல்ல சந்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி அப்படிங்கிற விஷயம்.
அடுத்தது தாயார், அடுத்தது பொருளாதாரத்தையும் சந்திரன் சொல்வார். அப்போ உணவு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்குது. நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ சந்திரன் நீச்சமாக இருந்தாவோ அல்லது சந்திரன் கெட்டு போயிருந்தாவோ நமக்கு பல பாதிப்புகள் உருவாகும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறங்கிறது வகுப்பில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம், குஜ தோஷம், மங்கள தோஷம்னு சொல்லுவோம். செவ்வாய் அப்படின்னாவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கிரகம் அப்படிங்கிறோம். ஒரு மனிதன் வந்து அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கணும்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயினாக வந்து செவ்வாய் தோஷ பாதிப்புங்கிறது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம உடல் கட்டுக்கோப்பாக இருக்கணும், நமக்கு ரத்த அணுக்கள் நல்லா இருக்கணும்னாவே செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும். அப்போ அந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பார்க்கலாம். செவ்வாயில் வந்து செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, செவ்வாய் கேது, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய் சூரியன் சேர்க்கும்போது என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன்லாம் இருந்தால் வந்து விஷக்கன்னிகா தோஷம்னு சொல்லுவோம். அப்போ மாங்கல்ய தோஷம் ஏற்படுதுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கெல்லாம் தீர்வுகள் என்னங்கிறது பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அதிகமாக நமக்கு வந்து நிறையா வந்து நம்ம எனர்ஜி லெவல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மாற்றம் கொடுக்கும். அதுக்கான விஷயங்கள் பார்க்குறோம். அடுத்தது புதன் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புதன் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னா நல்ல ஒரு கல்வி அப்படிங்கிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய கலைகள் அப்படிங்கிறோம், நம்மளுடைய பொருளாதார உயர்வுக்கான அடுத்த ஸ்டெப் அப்படிங்கலாம். தகவல் தொடர்புகளுக்கு காரணம் புதன். அப்போ ஒரு புதன் அப்படின்னாவே ஒரு மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கலாம். புதன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இயக்கம் இல்லை. ஒரு காதல்னாலும் புதன் வேணும், கல்வினாலும் புதன் வேணும், வாழ்க்கை தரம் உயர்றதுனாலும் புதன் வேணும். முயற்சி, முன்னேற்றம், வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன். அப்போ இந்த விஷயங்கள் நடக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். அப்போ புதன் கெட்டு போச்சுன்னா அதுக்கான விஷயங்கள் எப்படி, அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி ஜெயிக்கிறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது குரு தோஷம். குரு எல்லாருமே சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே நமக்கு வந்து குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் அப்படிம்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. அப்போ ஒரு குரு நல்லா இருந்தார் ஜாதகத்தில் அப்படின்னா அந்த ஜாதகர் ஓரளவு எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னா. அப்போ குரு தோஷம் ஏற்படுதுன்னா, குரு வந்து சரியில்லைனாவே குரு கிட்ட சாபம் வாங்கியிருக்கோம். குரு சரியில்லாமே பிரம்மகத்தி தோஷம் வந்துடுங்க. நிறையா விஷயங்கள் வந்துடும். அப்போ குரு அப்படிங்கிறது கல்வி, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய அனைத்து விஷயம், ஆன்மீகம் போன்ற விஷயங்களுக்கு அப்போ அந்த குரு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன, நிவர்த்திகள் என்னங்கிறது நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து சுக்கிர தோஷம். சுக்கிரனாவே எல்லாத்துக்கும் தெரியும், கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். திருமணத்துக்கான காரகம் அப்படிங்கிறது சுக்கிரனை எடுத்துக்கிறோம். சுக்கிரனா சுகபோக வாழ்க்கை, சுக்கிரனா லிக்விட் கேஷ், நம்ம அன்றாடம் புழங்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது. குருங்கிறது பெரும் பணம் அப்படின்னா, சுக்கிரங்கிறது டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பணம் அப்படின்னா, சுக்கிரனா எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சுக்கிரன் வேணும். அவனுடைய அனைத்து விதமான ஹார்மோன்ஸ் வந்து இயங்கறதுக்கு செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ அந்த சுக்கிரனை வந்து எப்படி நம்ம வந்து இயக்கணும், அந்த தடைகள் எப்படி நிவர்த்தி பண்ணணுங்கிறதையும் நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது சனி. சனி அப்படின்னாவே எல்லாரும் தெரிஞ்சது பயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனின்னு இந்த சனியை மட்டும் யோசிப்போம். நமக்கு ராசியில் வந்து சனி வந்துட்டாருன்னா 7.5 சனி, முன்ன 2 வருஷம் பின்ன 2 வருஷம், நம்ம ஜென்மத்தில் 2.5 வருஷம் அப்படி எடுத்துக்கிறோம், 7.5 வருஷத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சனி எந்த ஸ்தானங்கள் இருந்தாலும் பாதிப்புகளை கொடுப்பார். அதுலேயும் கேந்திர ஸ்தானங்களில் இருக்கும்போது காசி ஜாதகம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். மேலும் சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது புனர்பூ தோஷம், அதையும் பாதிப்பு ஏற்படும். அது பாதிப்பாக இருக்கா நன்மையாக இருக்கான்றது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சனி செவ்வாயெல்லாம் சேர்ந்துருக்கிற ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அதுலேயும் வந்து கேந்திரங்கள் இருந்தாலும் சரி, 3, 7, 11 இருந்தாலும் சரி, இல்வாழ்க்கை பாதிப்புங்கிறது இருக்குது. அப்போ சனினா தொழில்காரகன், கர்மகாரகன், அப்போ பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அதுக்கான நிவர்த்திகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது. ராகு கேது அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, நம்மளோட பூர்வ புண்ணிய பலன்கள்னு சொல்கிறோம். நிழல் கிரகங்களாக இருந்தாலுமே நமக்கு நம்மளுடைய கொடுப்புணியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற விஷயம். பிரம்மாண்டமான நாணத்தை கொடுப்பவர் கேது, பிரம்மாண்டமான பணத்தை கொடுப்பவர் ராகு. நம்மளுடைய வாழ்க்கை அனைத்துமே இந்த ராகு கேதில் தான் முடியுது. உயிர்ப்பிக்கிறதும் ராகு, உயிரை எடுக்கிறதும் கேது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் இந்த ராகு கேதுவோட சேர்ந்து எல்லா கிரகங்களும் இயங்கும் போது தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. ஏன்னா முன்னோர்கள், பித்திருக்கள்னு சொல்கிற ராகு கேதுவை. அப்போ நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா இந்த ராகு கேதுகளும் நம்ம ஜாதக அமைப்பில் இருக்கும். இது இல்லாமல் இன்னுமே மாந்தி தோஷம் இருக்குது, விஷக்கன்னிகா தோஷம்னு சொல்கிறோம். அப்போது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திருமண தடைகளுக்கு ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது. இப்போ நான் குறிப்பிட்ட தோஷங்களையும் ஒவ்வொரு தோஷத்துக்கும் 16 வகையான தோஷங்கள் உண்டு. ஸோ இந்த வகுப்பில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த தோஷங்களுக்கு வந்து என்னென்ன
பலன்கள் உண்டு, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதை நிவர்த்தி செய்து நம்ம வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்பு வந்து 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். வகுப்பு கட்டணம் 500 ரூபா தான். சிறிய கட்டணத்தில் ஒரு நல்ல வகுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.